ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த அகாதா கிறிஸ்டி 7 டைல் சீரீஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான சீரீஸ். இந்த கதை நடக்கிறது 1925. சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மர்டர் நடக்கும். அதை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. கிளைமேக்ஸில் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கும். இது குட்டி சீரீஸ் தான், மொத்தமாகவே 3 எபிசோட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். இந்த கதை நடக்கிறது லண்டனில். இதில் ஹீரோயினோட பேர் பண்டில். இவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாரு. இவங்களோட அண்ணாவும் ஆர்மியில் இருக்கிறப்போ அங்கே நடந்த ஒரு சண்டையால் இறந்துருப்பாரு. இவங்க அண்ணாவோட ஃப்ரெண்டோட பேர் ஜெரி. அவரை தான் ஹீரோயின் இப்போ லவ் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே இன்னும் அந்த லவ்வை கன்ஃபெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்டிலோட வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கும். அதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு மாஸ்க் பார்ட்டிங்கிறதுனால வந்த எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஜெரி ஒர்க் பண்ணுறது கவர்மெண்ட்டில். அவர் கூட ஒர்க் பண்ணுற ராணி பில்னு அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் டெய்லி ஜெரி லேட்டாக எழுந்திருக்கிறதுனால அவரை சீக்கிரம் எழுந்திருக்க வைக்கிறதுக்காக 8 அலார்ம் கிளாக்கை ஜெரியோட ரூமில் ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் பண்டிலுக்கு தெரியும். ஜெரி பண்டில் கிட்ட நெக்ஸ்ட் டியூஸ்டே ஒரு டின்னருக்கு போகலாம்னு சொல்லியிருப்பாரு. அங்கே தான் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதாகவும் இருப்பார். நைட் ஜெரியோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரூமில் அலார்ம் கிளாக்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டியும் நைட் முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ ராணியும் பில்லும் ஒழிச்சு வச்ச அலாரம் 11:15க்கு கரெக்டாக ஜெரியோட ரூமில் அடிக்குது. ஆனால் அத்தனை அலாரம் அடித்தும் ஜெரி எழுந்திருக்க மாட்டார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு பண்டில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ தான் ஜெரி இறந்துருக்காருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வரும். டாக்டர்ஸ் வந்து ஜெரியை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் தூங்குறதுக்காக எடுத்த ஏதோ ஒரு மருந்து தான் ஓவர் டோஸ் ஆகியிருக்கு, அதில் தான் அவர் இறந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. ஜெரிக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு பண்டில் சொல்கிறப்போ அப்போ அவர் சாகிறதுக்காக தெரிஞ்சே தான் இப்படி பண்ணாருன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அதை பண்டில் நம்ப மாட்டாங்க. ஜெரியோட ரூமில் இருக்க ஒரு டேபிள் மேலே ராணி அண்ட் பில் ஒழிச்சு வச்ச 7 அலாரம் கிளாக் இருக்கும், லைனாக அடுக்கி வச்ச மாதிரி. ஆனால் அதை அங்கே இருக்க யாரும் அப்படி எடுத்து அடுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த கிளாக்கை யார் அப்படி அடுக்கி வச்சாங்களோ அவங்க தான் இந்த மர்டரும் பண்ணியிருப்பாங்கன்னு பண்டில் நம்புவாங்க. கொலை பண்ணவன் கண்டிப்பாக ஜெரியோட ரூமுக்கு வந்து தான் கொலை பண்ணியிருக்கணும்னு அவரோட ரூமில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு இவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜெரி அவர் சிஸ்டருக்கு எழுதி ஒழிச்சு வச்ச ஒரு லெட்டர் இவங்களுக்கு கிடைக்கும். அதில் நான் மண்டே ஊருக்கு வந்துடுவேன், நான் இன்னைக்கு உங்ககிட்ட 7 டைல்ஸ் பற்றி சொல்லியிருக்கக்கூடாது, நான் சொன்னதை மறந்துடுன்னு எழுதியிருக்கோம். பண்டில் அவங்க அம்மா கிட்ட 7 டைல்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அது லண்டனில் இருக்க ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பண்டிலுக்கு அவங்களோட கார்டனில் ஒரு கிளாக் கிடைக்கும். ராணி கிட்ட அந்த கிளாக் பற்றி கேட்பாங்க. அப்போ தான் அவரும் பில்லும் சேர்ந்து ஜெரியோட ரூமில் 8 கிளாக்கை ஒழிச்சு வச்சதாகவும், ஆனால் காலையில் பார்க்குறப்போ டேபிள் மேலே 7 கிளாக் தான் இருந்ததுன்னு சொல்வார். மிச்சம் இருந்தால் அந்த ஒரு கிளாக் தான் கார்டனில் இருந்திருக்கும்னு சொல்வார். அப்போ யாரும் ஜெரியோட ரூமுக்கு போயிருக்காங்க, அவங்க தான் அந்த கிளாக்கை அப்படி அடிக்கவும் வச்சுருக்காங்க. ஒரு கிளாக்கை தூக்கி கார்டன்லேயும் போட்டிருக்காங்க. அவங்க யார், எதுக்காக ஜெரியை கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறதா பண்டில் ராணி கிட்ட சொல்வாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ராணியும் அவங்க கூட வருவார். ஆனால் இவங்க 2 பேரையும் இவங்களுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். பண்டில் அந்த பார்ட்டியில் இருந்த லேடி கூட்டுங்கிற ஒருத்தவங்க தான் ஜெரியை கொலை பண்ணதா நம்புவாங்க. அது ஏன்னா ஜெரி குடிச்சதா சொன்ன அந்த மருந்து லேடி கூட்டோடது. இதை பற்றி அவங்கக்கிட்ட விசாரிப்பாங்க. ஆனால் அவங்க அதுக்கு சரியாக எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. பண்டலுக்கு ஜெரியோட ரூமில் இருந்த அந்த 7 கிளாக்ஸ்க்கும் ஜெரி லெட்டரில் அவங்க சிஸ்டருக்கு எழுதியிருந்த அந்த 7 டைல்ஸ் அப்படிங்கிற சீக்ரெட் குரூப்புக்கும் இப்போது நடந்த மர்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நம்புவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற எதையுமே ராணி நம்ப மாட்டார். பண்டலோட வீட்டுக்கு இப்போ ஒரு லெட்டர் வரும், 7 டைல்ஸ் கிட்டேருந்து விலகியே இருங்க, இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும்னு. ஆனால் பண்டல் அதுக்கெலாம் பயப்படாமல் மறுபடியும் அவங்க காரை எடுத்துகிட்டு இந்த மர்டரை பற்றி விசாரிக்கிறதுக்காக போவாங்க. அப்போது இவங்க போகிற அந்த ரோட்டில் யாரோ கீழே விழுந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா ராணி. அவரை யாரோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி 7 டைல்ஸ் ஜிம்மி அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. ஜிம்மியும் இவங்க கூட கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான், பண்டலோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. அதனால் அவர்கிட்ட இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்டில் போய் ஹெல்ப் கேட்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 7 டைல்ஸ் அப்படிங்கிற அந்த சீக்ரெட் குரூப் என்னது, அதில் யாரெலாம் இருக்காங்க, இந்த மர்டர்லாம் பண்ணுறது யார், எதுக்காக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.